இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லாத்தையும் திறந்து காட்டு பாக்கட்டும். ஹே காமி, இதுக்கு மேல என்ன இருக்கு? அதான் முழுசா போச்சே, காட்டு. என்னடா என்னமா சொல்ற இவன்? என்ன இருக்கு அதுல? இதுவும் செங்கல் தான். செங்கலா? தையல் மிஷின் மொத்தத்தையும் செங்கலா மாத்தி வச்சுட்டு போயிருக்காங்க. யாரு யாரு இப்படி பண்ணது? வேற யாரு? நல்லவ மாதிரி பக்கத்திலே இருக்கானா அந்த விஷப்பாம்பு, சூர்யா தான். அம்மா என்னாச்சு? அது என்னதானா கேக்குறேன், என்னாச்சு? பண்றதையும் பண்ணிட்டு என்னாச்சுன்னு கேக்குறேன். சொல்றது கார்த்தி, கேளுடா. என்னாச்சு? டேய், கஸ்டமர்ஸ்க்குலாம் கொடுக்கறதுக்கு கிஃப்டா வச்சிருந்தோம்ல, அந்த தையல் மிஷின் பாக்ஸ்ல எல்லாமே உள்ள இருந்த மிஷின்லாம் எடுத்துட்டு ஃபுல்லா செங்கலா இருக்கு. ஓஹோ, ஐயா அது எல்லாமே நான் தான் பண்ணிருப்பேன் நினைச்சு என்கிட்ட வந்துட்டாரா? டேய் முறைக்காதடா. முதல்ல ஒரு விஷயம் நடந்திருந்தா அது யார் பண்ணிருப்பா, எதுக்காக பண்ணிருப்பாங்கன்னு யோசி, சரியா? அதுக்கப்புறம் யார் கூட மல்லு கட்டணுன்றதை முடிவு பண்ணிக்கலாம். டாடி நீங்களே சொல்லுங்க, நான் இந்த மாதிரி சில்லறத்தனமா பண்றாளா? சூர்யா, தப்பா நினைக்காத. நீ ஏதாவது கோவத்துல ஐயோ அத்தை, சத்தியமா நான் எதுவும் பண்ணல. டேய் உன்னை எனக்கு பிடிக்காதான், நீ அவமானம் பண்ணணும்னு நினைப்பந்தான். ஆனா அது உனக்கு எனக்கு இருக்க தனிப்பட்ட விஷயம்டா. உன் தொழில் அழிக்கிறது, உன் குடும்பத்தை பழிவாங்கணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி மட்டமான வேலை நான் செய்ய மாட்டேன்டா. டேய் மாறா, சூர்யா அப்படிலாம் பண்ண மாட்டான்டா. கண்டிப்பா இது விஜயோட வேலையா தான் இருக்கும். இப்ப யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கங்கறத யோசிக்க நேரம் இல்ல. சீக்கிரமா பொருள் நம்ம கைக்கு வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு பாருங்க. மரா, டைம் ஆயிட்டே இருக்கு. கஸ்டமர்ஸ் எல்லாம் வர இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள ஓபன் பண்ணி கொடுத்தாகணும்டா. அதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணலாம். மரா, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாதடா. இப்ப என்ன, நேரா அந்த விஜய் கிட்ட போய் அவ கழுத்தை புடிச்சு 4 அரை கொடுத்து இந்த பொருள் எல்லாம் எங்கடி வச்சிருக்கேன்னு கேட்டு நாங்க வாங்கிட்டு வரோம். நீ வா விஜய், சரி, வா. தலையில நின்னாலும் அவளை கொன்னாலும் உண்மையை சொல்ல மாட்டான். எனக்கு எதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சாதிப்பா. வேற ஏதாவது ஒரு வழியில தான் அதை கண்டுபிடிக்கணும். குழுக்கல்ல பரிசு குடுக்கறோன்னு எதுவும் கொடுக்காம இருந்தா முத நாளே நம்ம கடை பேர் கெட்டு போயிடும். கடை மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும். மாமா, நேத்து நைட் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. மாமா, நீங்க என்னன்னு சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்க. அங்க பாரு, பலூன் வெடிச்சிருக்கு. வா வா, ஆட்டத்தை கண்டினியூ பண்ணு. டேய் போதும்டா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தூங்க போறேன். ஏன் மாமா, அப்ப டைம் என்ன இருக்கும்? டைம் ஒரு ஒரு 12:30 இருக்கும். அப்போ அந்த கேப்ல தான் அவ உள்ள பூந்திருப்பாள மரா. மாறா, ஒரு நிமிஷம் இங்க வந்து பாரு.
பெரிய சிபிசிஐடி துப்பு தொலைக்கிறாங்களா? நல்லா தொலைக்கட்டும். வீரா என்னாச்சுமா? ஏதாவது துப்பு கிடைச்சதா? பொருள் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுதா? வலிமா, யாரும் பயப்பட வேண்டாம். நாங்க பொருளோட வரோம். ராகவன் மாமா, உங்க தம்பியை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. ஏய் வீரா, மாறா, நானும் வரட்டுமா? இல்ல கார்த்தி, நீங்க இங்க இருந்து ஃபங்க்ஷனுக்கு வரவங்க எல்லாரையுமே பாத்துக்கோங்க. யாருக்கும் எந்த குறையுமே வராத மாதிரி கவனிச்சுக்கோங்க. நானும் மாறனும் பொருளோட கண்டிப்பா சீக்கிரமே வந்துருவோம். வா போலாம். வந்துடுறோம். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஐயோ கடவுளே, ஏன்னா என் குடும்பத்துக்கு மட்டும் இப்படி சோதனை மேல சோதனையா கொடுக்குறியோ தெரியல. ஒரு நாள் கூட நம்மளால நிம்மதியா இருக்க முடியல. அப்படி என்ன பாவம் பண்ணிட்டோமோ தெரியல. வீரா, இது யாரு வீடு? எல்லாம் நம்ம குமாரண்ண வீடுதான். ஓ, நீ அப்படி வரிய? அப்படியேதான். கரெக்ட் தான் வீரா, நீ செம்ம ஷார்ப்பு. பர்ஸ் எடுத்து கொடு. சொல்லு வீரா. ஆம், சரிடி. மறந்துடாத. நான் பாத்துக்கிறேன். நீங்க பத்திரம். போலாமா? யாரு? யார் நீங்க? என் பேரு வீரா, இவரு மாறன். உங்க ஹஸ்பண்ட் காவேரி டெக்ஸ்டைல்ஸ்ல ஒர்க் பண்றாருல, அந்த ஓனரோட மருமகனா? நான் அவரோட பையன். ஓ நீங்களா? வாங்க உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. உட்காரு. எப்படி இருக்கீங்க? ஐயாலாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அவர் அடிக்கடி உங்களை பத்தி உங்க அக்காவை பத்தியும் சொல்லிட்டே இருப்பாரு. எங்க குடும்பத்துக்கு நீங்க நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க நம்ம நல்லா பாத்துக்கணுங்க, அதெல்லாம் கடமை. டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? இல்ல. ஏங்கா, குமார் அண்ணன்